ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பைனாப்பிளை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் ரிமூவ் பண்ணிக்கணும். தோல் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அதில் முள் மாதிரி இருக்கும் நிறையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம வெட்டிடணும். தோல் ரிமூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதோ ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணிக்கலாம். மைல்டான கூலிங்கோட பைனாப்பிள் ஜூஸ் ரெடி. இதை சர்விங் கிளாஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி ஃபில்டர் பண்ணல, பட் தோல் ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணலை அப்படின்னா நான் கறிக்கும் ஃபில்டர் பண்ணலைன்னா பீசஸ் இருந்தால். ஸோ கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க நீங்கள். இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இந்த தேன் சேர்க்குறதுனால ஜூஸ் ரொம்ப வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்வீட்டுக்காக சுகரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்காதீங்க, தேன் சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பரான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.